பிறப்பிலேயே அபாரமான மோப்ப சக்தியோட பிறக்கிற இந்த பையன் அவனை சுத்தி இருக்க எல்லாத்தோட ஸ்மெல்லையும் ரசிக்க ஆரம்பிக்கிறான். இப்படியே ஒரு கிராமத்து பகுதியில வளர்ற இந்த பையன் வளர்ந்ததுக்கு அப்புறம் சிட்டி பக்கம் போகும்போது அங்க இருக்க ஸ்மெல்லாம் இவனுக்கு ரொம்ப பிடிச்சு போகுது. அதுலயும் அங்க இருக்க ஒரு பெர்ஃப்யூம் ஷாப்ல இருந்து வர ஸ்மெல் இவனுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சு போகுது. அதனால நேச்சுரலாவே இவனுக்கு ஸ்மெல்ல நல்லா ஐடென்டிஃபை பண்ற திறமை இருக்கிறதுனால அதை வச்சு ஒரு பெர்ஃப்யூம் ஷாப்ல வேலைக்கு சேர்ந்து நேச்சுரலா இருக்க திங்ஸ், ஃப்ளவர், இந்த மாதிரி பொருட்கள்ல இருந்து ஸ்மெல்ல எப்படி எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி பெர்ஃப்யூமா பண்றதுன்னு கத்துக்கிறான். ஆனா அதுக்கப்புறம் தான் கதையே ஸ்டார்ட் ஆகுது. எல்லாத்தையும் விட பயங்கரமா இருக்க ஸ்மெல் ஒன்ன கண்டுபிடிக்கிறான். அது வேற எதுவும் இல்ல, ஒரு பொண்ணு. ஸோ இருக்கிறதுலயே பெண்களோட ஸ்மெல் தான் பயங்கரமானதுன்னு ஊர்ல இருக்க ஒரு பொண்ணா கொண்டு அவங்க ஸ்மெல்ல பெர்ஃப்யூமா மாத்துறான். இப்படி இருக்கப்போ எல்லா பெண்களை விட இன்னும் பெட்டரா ஸ்மெல் இருக்க ஒரு பொண்ணை பாக்குறான். ஒரு பக்கம் அந்த அரசாங்கம் இந்த மாதிரி கொலைகளை பண்றது யாருன்னு தேடுறாங்க. இன்னொரு பக்கம் இவன் பார்த்த அந்த பொண்ணை எப்படி கொன்னு அந்த பொண்ணோட ஸ்மெல்ல பெர்ஃப்யூமா ஆக்குறதுன்னு பாக்குறான். இவன் அந்த பொண்ணை நினைச்ச மாதிரியே கொல்லுவானா, இல்ல அந்த அரசாங்கம் இவனை பிடிக்குமா, இந்த பெண்களை கொன்னு ரெடி பண்ற பெர்ஃப்யூம்லாம் வச்சு இவன் என்னதான் பண்ண போறான் அப்படின்றத விறுவிறுப்பா சொன்ன படம் தான் பெர்ஃப்யூம் த ஸ்டோரி ஆஃப் த மர்டரர். இதே மாதிரி இந்த படத்தோட முழு கதையும் சேனல்ல இருக்கு, மறக்காம செக் பண்ணி பாருங்க.